Milky Mist ice cream. Malli, 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 malli. முதல்ல காய்கறி கட் பண்ணி வச்சுக்கலாம். சரி. தக்காளியை கட் அச்சோ எங்கங்க? ஆ. காய்கறி அப்படியே கட் பண்ணுவீங்களா? முதல்ல கழுவிக்கணுங்க. ஓ, காயை கழுவணுமா? ஏன்? அதெல்லாம் சுத்தமா தானே இருக்கு. இங்க பாருங்க, சமையலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேள்வி கேட்க கூடாது. கண்மூடித்தனமா சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அதுல ஒண்ணு காய்கறிகளை சுத்தமா கழுவிட்டு தான் சமையலுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே டீச்சர். ஏங்க என்ன பண்ண போறீங்க? வெங்காயத்தை கழுவுறேன். ஏங்க, வெங்காயத்தை யாராவது கழுவுவாங்களா? இப்ப நீ தானே காயெல்லாம் கழுவணும்னு சொன்ன. நீங்க கொஞ்சமாவது காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். வெங்காயத்தை தோல் உரிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்க போது அது எதுக்கு கழுவிக்கிட்டு? ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சரி, கட் பண்ணுங்க. ஓகே. ஏங்க, தக்காளிய பார்த்து கட் பண்ணுங்க. என்னையே பார்த்து கட் பண்ணிட்டு இருக்கீங்க. மல்லி, நான் 4 நாள் லீவ் போட்டிருக்கிறதே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப போய் நான் தக்காளிய பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? மல்லி, தக்காளிய பார்த்துக்கிட்டு இருந்தா அது உனக்கு பண்ற துரோகம் ஆயிடாது? ஐயோ, என்ன பார்த்துட்டே வெட்டினீங்கன்னா கைய கட் பண்ணிப்பீங்க. ஆஹா, நான் எவ்வளவு பெரிய பில்டரு. ஆஃப்டர் ஆல் ஒரு தக்காளி வெட்டுறதா பெரிய விஷயம். ம், கண்ணுல ஒரு தடவை பார்த்துட்டா அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் அப்படியே என் மனசுக்குள்ள பதிஞ்சிரும். அப்படியே வெட்டிடுவேன் கவனமா. எப்படி? ஐயோ, என்னாச்சுங்க? மல்லி, இரு. உட்காரு. என்னாச்சுங்க? காட்டுங்க. கையில லைட்டா கட் பண்ணிருச்சு. காட்டுங்க. கைய இல்ல, ஒண்ணு காட்டுங்க. இல்ல, லைட்டா தான். ஐயோ, மல்லி ஒண்ணு இல்ல மல்லி. மல்லி, நீ மட்டும் என்னோட ஒவ்வொரு காயத்தையும் இதே மாதிரி குணப்படுத்துவேன்னா நான் எத்தனை தடவை வேணாலும் என் கையை அப்படியே கட் பண்ணிக்குவேன் மல்லி. ஒத்த வாங்க போறீங்க. நீங்க சமையல் பண்ணவே வேண்டாம், நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன். மல்லி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மல்லி. இப்ப போய் வேணான்னு சொல்றிய? அடுத்து என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லு மல்லி. சரி, மத்த காய்கறி எல்லாம் கட் பண்ணுங்க. இத நான் வாஷ் பண்ணிட்டேன். மல்லி, வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த கடாய் எடுத்து அடுப்புல வைங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைங்க. எண்ணெய் ஊத்துங்க. மல்லி, என்ன காஞ்சிருச்சு? கடுகு போடுங்க. ஓகே மல்லி, finished. மல்லி, நான் எப்ப சாப்பாடு உங்ககிட்ட கேட்டாலும் நீ 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஆனா நான் பண்ணா மட்டும் ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையிலேயே 10 நிமிஷம் தான் கிச்சன்ல இருந்திருக்கீங்க. ஆனா நான் ஏன் பாட்டிக்கு முந்தின காலத்துல இருந்தே கிச்சன்லயே தான் இருக்கேன். அதனாலதான் சீக்கிரமா சமைக்கிறேன். மல்லி, ஒரு பதில்ல எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டேன். உன்னை சீக்கிரமே இந்த கிச்சன்ல இருந்து வெளியில கொண்டு வரேன். இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நீ டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படி இருக்கு? சூப்பர். நிஜமாவா? ஆமா மல்லி, உப்பு புளி காரத்தோட சேர்த்து நீ டேஸ்ட் பண்ண அந்த டேஸ்ட் இதுல சேர்ந்து இருக்குல்ல, பா, உண்மையாவே டேஸ்ட் அப்படி தூக்குது. சுந்தரம் சார், இந்த ஜட்ஜி இருக்காரு சார், இந்த கோர்ட்லயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜி இவர் தான். யாரும் விட்ட வாய்தாவே வாங்க முடியாது.
என் முகத்துக்காக மட்டும்தான் வாய்தா கொடுத்துருக்காரு. அதனால அடுத்த தடவை ஹியரிங் வரதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிருங்க. சரிங்க சார். ஏன்னா இன்னொரு தடவை என்னால் அவர்கிட்ட வாய்தா கேட்க முடியாது. கண்டிப்பா ரெடி பண்ணிடுவேன் சார். ரொம்ப நன்றி சார், என்னை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க சார். ஃபீஸு இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சு என்ன ரிலீவ் பண்ணி விடுங்க. எனக்கு நிறைய கேஸ் இருக்கு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ம், சரிங்க சார், நான் வரேன் சார். தேங்க்யூ. எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்டு கொண்டு வர்றது யாரோட பொறுப்பாக்கில? அது கான்ஸ்டபிள் பரமசிவத்தோட வேலை மேடம். அப்புறம் ஏன் இன்னைக்கு அவர் அதை கொண்டு வரல? இன்னைக்கு அவர் லீவ் மேடம். இப்படி எல்லாம் எனக்கு காரணம் சொல்லிட்டு இருக்க கூடாது. கோர்ட்ல ஒரு ஹியரிங் வரும்னா அன்னைக்கு கேஸ்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும். சும்மா கோர்ட்டுக்கு வந்து போயிட்டு இருக்க கூடாது. இனிமே அந்த எவிடன்ஸ் எல்லாம் உங்க கஸ்டடி கொண்டு வந்துருங்க. ஓகே மேடம், பண்ணிடுறேன் மேடம். அகிலா, நீங்க ஜீப்புக்கு போங்க, நான் வரேன். ஓகே மேடம். இப்பெல்லாம் போலீஸ் வேலையை தவிர மற்ற வேலையில தான் ரொம்ப பிஸியா இருக்கு போல இருக்கு. நான் எப்பவுமே என் போலீஸ் வேலையில தான் கவனமா இருப்பேன். ம், இன்னொரு பக்கம் கட்ட பஞ்சாயத்துலாம் நடக்குது போல இருக்கு. கட்ட பஞ்சாயத்தா? அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காது. என் கிளைண்ட்ஸ் போராடி ஒரு கிரிமினல் கேங்க உங்ககிட்ட ஒப்படைச்சா நீ அவங்க கிட்ட டீல் பேசி ரொம்ப ஈஸியா வெளியே விடுறதா எனக்கு தகவல் வந்துச்சு. நான்சென்ஸ். என் கெரியர்லயே நான் அப்படி பண்ணது கிடையாது. இல்லையே, பண்ணிருக்க. மனோகரும் மல்லியும் சேர்ந்து வாசுன்ற கிரிமினலையும் அவனோட கேங்கையும் உங்ககிட்ட புடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்கள வச்சு சுடரை கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணதே அந்த கதிரேசன் தான். ஆனா நீ போய் கதிரேசனை மீட் பண்ணிட்டு வந்ததும் அவங்க ஜாலியா வெளியே வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆமா, அந்த மலியும் மனோகரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் நினைப்பா? அவங்க பண்ண காரியத்துக்கு அவங்க ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். நீ இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால தான் நான் சும்மா இருக்கேன். எந்த என்கொயரியுமே பண்ணாம நீ வெளியே விட்டுருக்க. புரியாம பேசாத தீபன். அந்த கதிரேசன் ஒரு ஃபைனான்சியர். அவரு கொடுத்த பணத்தை வசூல் பண்றதுக்காக தான் அந்த வாசு அண்ட் டீம் யூஸ் பண்ணிருக்காரு. அவங்க ரவுடிங்க தான். ஆனா அந்த நாள்ல அவங்க பணம் வசூல் பண்ணதான் அந்த ஏரியாவுக்கே போயிருக்காங்க. அதெல்லாம் விசாரிச்சுதான் நான் அவங்கள வெளியவே விட்டுருக்கேன். இந்த கொலையோட சம்பந்தப்பட்ட ஒரே ஆள் அந்த மலி மட்டும்தான். அவ தப்பிக்கிறதுக்காக மத்தவங்க மேல எல்லாம் பழி போட்டுட்டு இருக்கா. போலீஸையும் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கா. இது தெரியாம தோக்க போற ஒரு கிளையண்ட்டுக்காக நீயும் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்க. இப்ப நீ சொல்ற இந்த கதைய நான் நம்பணுமா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க தீபிகா, மல்லிக்கும் சுடரோட கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ உன் தம்பி அவ காதலிச்சு ஏமாத்திட்டான்னு தப்பா நம்பிக்கிட்டு இருக்க. அதனால இந்த மர்டர் கேஸ்ல மல்லிய சிக்க வைக்கலான்னு யோசிக்காத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உன் தம்பியா அந்த மல்லி காதலிக்கவும் இல்ல, கைவிடவும் இல்ல. உன் தம்பியா தான் அவன் மேல காதலை வளர்த்திருக்கான். ஆக்சுவலா மல்லி அந்த காதலை ஏத்துக்கவே இல்லை. ரொம்ப ஜென்ட்லா அதை மறுக்க தான் செஞ்சிருக்காங்க. உன் தம்பி தான் அதை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிருக்கான். யாரு யார் இந்த கதையெல்லாம் உன்கிட்ட சொன்னா? அந்த மல்லியா? என் தம்பி வச்சிருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் படிச்சு பார்த்துட்டேன். எப்படி அவ கொஞ்சம் கொஞ்சமா என் தம்பிய டிராப் பண்ணா, எப்படி அவனை மயக்கனா, ஒரு பணக்காரனோட ரிலேஷன்ஷிப் கிடைச்சதும் என் தம்பிய கைவிட்டுட்டு போனாங்கிற எல்லா டீடைல்ஸும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் கிளையண்ட்டை காப்பாத்துறதுக்காக இந்த சப்பக்கட்டு கதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காத. தீபிகா, நீ ரொம்ப தப்பு பண்ற. மல்லி உன் தம்பிய காதலிக்கவே இல்லைங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஆக்சுவலா உன் தம்பி வச்சிருந்த எல்லா போட்டோஸும் போட்டோஷாப்ல அவனே டிசைன் பண்ணது. லிசன் தீபன், இந்த விஷயத்த போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசியாச்சு. அந்த மல்லி ஒரு கிரிமினல். என் தம்பியோட சேர்த்து 2 கொலை பண்ணிருக்கா. அந்த மல்லி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவளை லீகலா எப்படி லாக் பண்ணணுமோ அப்படி நான் லாக் பண்ணுவேன். அவ மிச்ச காலத்தை ஜெயில தான் கழிப்பா. அவளுக்கு வெளிய வாழ்க்கை கிடையாது. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. தீபிகா, ஒரு நிமிஷம். சொல்லு சார், சொல்லுங்க. என்னது மண்டேவா கோர்ட்டுக்கு வரீங்க? எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வரீங்களா?
சரி, நாளைக்கு நாளை மறுநாள் 2 நாள் தான் கோர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் தான் கோர்ட்டு. இது உங்களுக்கு தெரியாதா? நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே. இல்ல, இந்த பாருங்க, நாளைக்கு வந்தீங்கன்னா ஜட்ஜு கிட்ட நானே பெர்மிஷன் வாங்கி தரேன். இல்லைன்னா 10 நாள் கழிச்சு தான் நீங்க வெளிநாடே போக முடியும். என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. கோர்ட் இன்னும் 2 நாள் தான் இருக்கா? 10 நாள் லீவா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. இந்த 2 நாள் சரியா பிளான் பண்ணா மல்லிய செமையா தூக்கி உள்ள வச்சிடலாமே. அந்த விஜய கதற விட்டுறலாம். இதை யோசிக்காம விட்டுட்டோமே. ஓகே சார், ஓகே சார், பாத்துக்கங்க. நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நாம என்ன பேசிட்டு இருந்தோம்னு நிதானமா யோசிச்சுட்டு அப்படியே மெதுவா கிளம்பி வீட்டுக்கு போ. எனக்கு வேற வேலை இருக்கு. தீபிகா, ஒரு நிமிஷம், ஞாபகம் வந்துருச்சு. மல்லிய தேவையில்லாம இந்த கேஸ்ல லாக் பண்ணலான்னு நினைக்காத. நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. தோத்து தான் போவேன். மயிலு, நீ என்ன மயிலு, ஜூஸ் கடையை தாண்டி வேற எங்கேயுமே வர மாட்டேங்கிற? சினிமாக்கு போலான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, பீச்சுக்கு போலான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது மயிலு. எல்லாம் கொஞ்ச நாள் தான் தினேஷ். நான் காலேஜுக்கு வந்துட்டேன்னு வையேன், எங்க வீட்ல என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ நான் வீட்ல இருக்கேனா, சதா என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் எங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க பருந்து மாதிரி என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பருந்துனா நீ என்ன கோழி குஞ்சா? ஏய், கிண்டல் பண்ணாத. இங்க பாரு, நான் உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், புரியுதா? ரொம்ப நேரம் உட்காந்து பேசினா தானே நம்ம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். பீச்ல உக்காந்துட்டு உன் கைய புடிச்சிட்டே பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ப்ளீஸ் 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 என்ன படுத்தாதடா. இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கோ, அப்புறம் நீ சொல்றப்பெல்லாம் நான் வரேன், சரியா? ஐயோ, யாரோ வராங்க. இப்ப நான் போனை வச்சிடுறேன், பாய். மயில், யாரோ வர மாதிரி இருந்துச்சு, இன்னும் காணோம். சரி, வெளியே போய் பாப்போம். அண்ணி, என் போனை கொடுங்க. ஏய், எதுக்கு நீங்க என் போன் எடுக்கிறீங்க? இங்க பாரு, என்ன தொட்டா அப்படியே அரைஞ்சிருவேன். தள்ளி போடி, தள்ளி போ. வீட்ல இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? போனை கொடுங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்? போனை கொடுங்க அண்ணி. ஏய், இந்த போனை வச்சுக்கிட்டு நீ ராத்திரியும் பகலும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ராத்திரி பூரா பெட்ஷீட் குள்ள புகுந்துக்கிட்டு குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்க. உன்னை தொலைச்சிருவேன் பாத்துக்க. நீ வா, என் கூட வா. இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அண்ணி, அண்ணி விடுங்க அண்ணி. அண்ணி விடுங்க அண்ணி, விடுங்க. மல்லி, இவ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. என்ன நீ என்ன பண்ண? கொஞ்சம் அசந்தாலும் போனை போட்டு யாருக்கோ பேசிக்கிட்டே இருக்கா. அக்கா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கா, எல்லாரும் கேர்ள்ஸ். அண்ணி புரியாம நான் பாய்ஸ் கிட்ட பேசுறேன்னு நினைக்கிறாங்க. மல்லி, பொண்ணுங்க கிட்ட பேசுற பேச்சுக்கும் பசங்க கிட்ட பேசுற பேச்சுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இவ ஏதோ ஒரு பையன் கிட்ட தான் பேசுறா. நீயே செக் பண்ணி பாரு. அண்ணி, அடுத்து உங்க போனை பாக்குறது இன்டீசென்ட். அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? போனை கொடுங்க. ஏய், அடுத்தவங்க தான் பார்க்க கூடாது. அம்மா, அப்பா, அக்கா எல்லாம் பார்க்கலாம். நான் பாக்குறேன். இந்தா, இத ஓபன் பண்ணு. அக்கா, அண்ணி தான் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்கன்னா நீயும் ஏன்க்கா இப்படி பண்ற? ஏய், இன்டீசென்ட் அது இதுன்னு சொன்ன அரைஞ்சிருவேன் பாத்துக்க. குடுமல்லி அத. இந்தா, முதல்ல இதை ஓபன் பண்ணு. லாக் ஓபன் பண்ணு. மல்லி, கடைசியா இவ யார்கிட்ட பேசிருக்கான்னு நீயே பாரு. என்ன தினான்னு பேர் போட்டிருக்கு? அது தனா அக்கா, தனலட்சுமி. பேரு டைப் பண்ணும்போது தினான்னு போட்டுட்டேன். எந்த ஊர்லமா தானே அவ தினான்னு போடுவாங்க? எவ்வளவு கதை விடுறா பாரு மல்லி. மல்லி, அந்த நம்பருக்கு நீ கால் பண்ணி பேசு. அக்கா வேணாம்க்கா,
அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. எனக்கு எப்படி பேசணும்னு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஏன் மறுபடியும் கூப்பிடுறா? ஹலோ, என்கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னா எடுத்த உடனே ஹலோன்னு சொல்லாத. நான் ஹலோன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லு, புரியுதா? ஓகே. ஏய் மயில, இப்பதானே பேசுன, அதுக்குள்ள கால் பண்ற? நான் மல்லி, மயிலோட அக்கா. மல்லிகாவா? மயில் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. என் பேரு தனாக்கா, தனலட்சுமி. ஓ, அப்படியா? நான் வேற ஒரு நம்பருக்கு ட்ரை பண்ணேன், தெரியாம உன் நம்பருக்கு வந்துருச்சு. சாரி சாரி தனா. ஓகேக்கா. அண்ணி, அவ பொண்ணுதான் அண்ணி. இப்போயாச்சும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வருதா? சும்மா என்னைய சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏய் மயிலு, ஒரு பொண்ணு வீட்ல வளர்க்கறது ரொம்ப பெரிய பொறுப்பு. கவனமா தான் வளர்க்கணும். நீ ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்தா என்ன பண்ண முடியும்? அக்கா, அண்ணிதான் பூமர்னு பார்த்தா நீயும் பூமரா இருக்க. அதான் இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை யாரும் வளர்க்க வேணாம், அவங்களே வளர்ந்துருவாங்க. லைஃப்ல கரியர் தான் ரொம்ப முக்கியம்னு எங்களுக்கு நல்லா தெரியும்க்கா. நாங்கெல்லாம் அப்படி மிஸ் ஆயிட மாட்டோம். நீங்க தேவையில்லாம பதட்டப்படாதீங்க. ஆனாலும் எங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு மயிலு, அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியாது. ச்சே, எனக்கு எப்ப லீவ் முடிஞ்சு ஹாஸ்டல் போவோன்னு இருக்கு. நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. குடுங்கக்கா. எப்படி பேசிட்டு போறா பாரு மல்லி. உன்னையும் தான் வளர்த்தேன், ஒரு கஷ்டமும் இல்ல. இவ்வளவு வளர்க்கறதுக்கு இந்த பாடா இருக்கு எனக்கு. அண்ணி, அவ ரொம்ப தப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். மலி, வெண்பா ரெடி ஆயிட்டா. வெண்பா, இன்னைக்கு தானே உனக்கு டான்ஸ் காம்படிஷன்? ஆமா மல்லிமா. டான்ஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் பேக்ல போட்டு வச்சிருந்தேனே, எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் மல்லிமா. ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கா? மல்லிமா, தூங்கும் போது கூட நீங்க சொல்லி கொடுத்த ஸ்டெப் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. சாரி, இன்னைக்கு உன் கூட ஸ்கூலுக்கு வரணும்னு நினைச்சேன். எனக்கு அடிபட்டதால என்னால வர முடியல. நீ நல்லா பண்ணணும் என்ன? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ மல்லிமா. ஐஸ்வர்யாக்கும் விஷ் பண்ணேன்னு சொல்லு. ஓகே மல்லிமா. இங்க வா. நல்லா பண்ணிட்டு வா. வெண்பா, ஆல் தி பெஸ்ட். அழகா ஆடணும், சரியா? தேங்க் யூ அத்தை. வாங்க 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 வாங்க, என் செல்ல வெண்பாவுக்கு பெஸ்ட் விஷஸ். சரியா? நல்லா பண்ணுங்க. சரியா? சரி, நான் போயிட்டு வரேன். பை பை மல்லிமா. பை அத்தை. பை. நாகு, மல்லிய டாக்டர் இன்னைக்கு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. நாங்க இப்ப அங்க போறோம். ரிவ்யூ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மல்லிய நாங்க விட்டுட்டு அப்படியே நான் பெங்களூர் போயிருவேன். ஒரு 2 நாளைக்கு வேலை எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் தம்பி. சரி மல்லி, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். எதுக்கு? நான் நடந்துக்கிறேன். நோ 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 நோ, டாக்டர் சொல்ற வரைக்கும் உன் கால் நான் தரையில படவே விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தான். இனிமே நினைச்ச சமயத்துல எல்லாம் எல்லார் முன்னாடியும் நீங்க இப்படி ஓப்பனா ரொமான்ஸ் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சிட்டியா? உங்களதான் சொல்றான். வா மல்லி. போலாமா? நாகோ, பாய். வணக்கம் மேடம். என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம் மேடம்? ஒரு நிமிஷம் வாசிங்க. வா. கதிரேசன், நீங்க இந்த வாசுவை வச்சுதான் அந்த சுடரை கொலை பண்ணீங்க. அத வாசுவமே வாக்குமூலமா கொடுத்துட்டான். உங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த போன் கான்வர்சேஷன் எல்லா டீடைல்ஸும் எடுத்தாச்சு. இப்ப கேஸ் ஃபைல் பண்ணாலும் நீங்க ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். ஆயுள் தண்டனை 16 வருஷம் உள்ள இருக்க மாதிரி இருக்கும். அது வேண்டாம் தான் உங்களை போனா போதுன்னு வெளியே விட்டு வச்சிருக்கேன். அதான் எனக்கே தெரியுமே மேடம்.
அன்றைக்கே சொன்னீங்களே, இப்போ எதுக்கு மேடம் கூப்பிட்டீங்க? நான் தான் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்குன்னு சொன்னேன்ல. சொல்லுங்க மேடம், எதா இருந்தாலும் நான் பண்ணிடுறேன். ஒண்ணும் இல்ல, நாளைக்கு இவன் சுடர நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆகணும். இவனை ஜாமீன்ல எடுக்கிறது, கோர்ட் செலவு பாக்குறது, இவன் குடும்பத்துக்கு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க தான் பண்ணணும். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. என்ன இந்த மர்டர் கேஸ்ல தப்பிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்களே இவனை சரண்டர் ஆக சொல்றீங்களே. சரண்டர் ஆவான், ஆனா நீங்க சொல்லி அந்த மர்டர் பண்ணதா அவன் சொல்ல மாட்டான். நான் சொல்ற அந்த பேரை தான் அவன் சொல்லுவான். என்ன பேர் மேடம்? மல்லி. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.